Veranda Race Coaching Institute for Banking and Government Jobs. சென்னை ஐனாவரத்தை சேர்ந்த பழைய இரும்பு பொருட்கள் வியாபாரியான பிரேம்குமார் கடந்த 2ஆம் தேதி ஐனாவரம் நியூ ஆவடி சாலை வழியாக செல்லும்போது கார் மோதி உயிரிழந்தார். இது தொடர்பாக அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டபோது பிரேம்குமாரின் மனைவி ஷன் பிரியாவே தனது ஆண் நண்பர் ஹரிகிருஷ்ணன் மூலம் காரை ஏற்றி பிரேம்குமாரை கொலை செய்தது தெரியவந்தது. காரை OLX மூலமாக வாங்கி ஹரிகிருஷ்ணனை தனது நண்பர் சரத்குமாருடன் கூட்டு சேர்ந்து பிரேம்குமாரை கொலை செய்துள்ளார். இதையடுத்து கொலை வழக்காக மாற்றி ஐனாவரம் போலீசார் ஷன் பிரியா மற்றும் ஹரிகிருஷ்ணனை கைது செய்தனர். இவர்களுக்கு உடந்தையாக இருந்த கார் ஓட்டுநர் சரத்குமார் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் கோவையில் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர். போலீசார் விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. ஹரிகிருஷ்ணனுக்கு ஐனாவரம் பகுதியில் உள்ள கிரிக்கெட் விளையாடும் போது சரத்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கத்தில் தனக்கு கடன் பிரச்சனைகள் இருப்பதாக சரத்குமார் ஹரிகிருஷ்ணனிடம் தெரிவித்துள்ளார். அப்போது ஹரிகிருஷ்ணன் சரத்குமாரின் கடனை அடைக்க உதவுவதாகவும் அதற்காக ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தான் திருமணமான பெண்ணை காதலிப்பதாகவும் அந்த பெண்ணின் கணவர் வீடு வாங்குவதற்காக சுமார் 68 லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்திருப்பதாகவும் 200 சவரன் நகைகளும் வைத்திருப்பதாகவும் ஹரிகிருஷ்ணன் சரத்குமாரிடத்தில் தெரிவித்துள்ளார். நகை பணத்துடன் தன்னோடு வர அந்த பெண் தயாராக இருப்பதாகவும் காதலுக்கு இடையூறாக இருக்கும் அந்த பெண்ணின் கணவர் பிரேம்குமாரை கொலை செய்ய வேண்டும் என்றும் சரத்குமாரிடத்தில் ஹரிகிருஷ்ணன் கூறியுள்ளார். அப்படி செய்தால் சரத்குமாரின் 6 லட்சம் கடனையும் அடைத்து திருமணம் செய்து வைப்பதாகவும் ஆசை காட்டியுள்ளார். முன்பணமாக 1.5 லட்சமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பண ஆசையில் சரத்குமார் CCTV இல்லாத இடமாக பார்த்து விபத்து போல சித்தரித்து பிரேம்குமாரை கொலை செய்துள்ளார். தந்தை கொலை செய்யப்பட்டு விட தாய் சிறைக்கு சென்றுவிட இந்த தம்பதியின் 2 குழந்தைகளும் செய்வதறியாது தவிக்கின்றன. 6 மாதமே தன்னுடன் பழகிய ஹரிகிருஷ்ணனுக்காக 15 ஆண்டுகளாக தன்னுடன் வாழ்ந்த கணவனையே ஷன்பிரியா கொலை செய்ய துணிந்து சிறைக்கு செல்வதற்கு முன்பாக தனது குழந்தைகளை பார்க்க வேண்டுமென போலீசிடம் கேட்டுள்ளார். ஆனால் குழந்தைகள் அவரை பார்க்க மறுத்துவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது பிரேம்குமாரின் சகோதரி மற்றும் தாய் அரவணைப்பில் குழந்தைகள் உள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். Veranda Race Coaching Institute for Banking and Government Jobs.